மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் உண்மை இருந்துச்சுன்னா போதும், எல்லாரையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். ராபரை வெற்றி படமாக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. படம் சிறப்பாக வந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் பார்த்து சொல்கிறதா அது சிறப்பு. இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சகோதரி கவிதா, அவங்க நிறைய மேடைகளில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ நான் கீழே நின்று படம் எடுத்திருக்கேன். என்னுடைய ஆசை அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணால் எங்கே அடையணுமோ அங்கே வந்து சேரலாம். இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைவர் சிலர் அப்படிங்கிற மாதிரி நான் பயணிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதனால் முயற்சி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. என்றைக்கா ஒரு நாள் அந்த மேடை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து நான் நடித்தது. முன்னாடி எல்லோரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எழுதணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை வந்து ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டி வளர்க்குறாளோ, அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்குறோம். அதை தான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. சினிமாவில் வந்து எனக்கு வீட்டில் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வீட்டில் நிறைய பேர் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு இப்போ வரையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னோடய அண்ணன் தான் வந்து எனக்கு இங்கே நிற்கிறது காரணம் என் அண்ணன். நான் இங்கே நிற்க வச்சுட்டு அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ என் பிரதருக்கு இந்த நேரத்தில் கார்த்திகேயன் எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களோட நம்ம மூத்த பத்திரிகையாளர்களோட பிளெஸ்ஸிங்கோட திரையுலக ஜாம்பவான்கள் பாக்யராஜ் சார், தியாகராஜன் சார், அம்பிகா மேம், ரம்பா, இவங்க நம்ம தானு சார், இவங்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அதில் படங்களை வெற்றி அடைய செய்கிறதுக்கு சக்தி இருக்கார் கூடிய, அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம், அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுகிறவங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள். பெரிய ஹிட்டாக பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம். பட் எனக்கு என்ன சொல்கிறது, கரியரில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம். இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்களே தவிர, அதாவது வசந்தின்ற பேர் இன்னும் ஆளுங்க மனசில் இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டைரக்டர் பாக்யராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச். வண்ண வண்ண பூக்களில் அவருடைய மகனை வாலண்டியராக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாக விளங்கினார். அவங்க பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினா அவங்க இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா பேசினார். படத்தில் ஊன்றி இருக்கிறாரு. ஒரு ஃப்ரேமாக அலசி சொல்கிறாரு. ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலே சால சிறந்தது. மேடையில் இந்த வருங்காலத்தில் உயர் சிற்பியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே, டிரெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு ட்ரெய்லர்லேயே. ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிற்கணும், வெற்றிகரமாக பண்ணணும். ஸோ இந்த படம் ராபர்ட் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் வந்து ஒன்றுமே எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அனந்தகிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்லணும். என்னன்னா அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது பெரும்பாலும் அப்படிலாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நடக்காது. ஆனால் அவர் வந்து உதவியாளருக்காக வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி
அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கவிதா அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் எந்த அளவுக்கு இவர்கிட்ட சின்சியராக ஒர்க் பண்ணியிருந்தா இவர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அப்படிங்கும்போது அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். இப்போ நானே வந்து பார்த்திபன் தான் நான் தான் பூஜை போட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வேறு சில காரணங்கள்னால படம் வந்து செய்ய முடியாமல் போச்சு. அப்புறம் பார்த்திபனுக்கு அப்புறம் பாண்டியராஜனே என்னோடய பேனரில் வந்து அவனும் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன். ஒரு 2-3 படம் பார்த்திபன், தாய் குடமே, கபடி இதெல்லாம் வந்து எப்போ சும்மா இருக்கும்போது யோசிச்சு வைப்போம். அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனி போய் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, இந்த ஒரு ஏஜ் தாண்டியாச்சுன்னா இப்போவும் போய் லவ்னு சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாண்டியராஜன் இவங்கெல்லாம் வரும்போது சரி இந்த கதை இன்னைக்கு பண்ணுறா இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டுகளுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுக்குள்ளே. ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்காக வந்து ஒரு படத்தை பண்ணி அவரே வந்து சான்ஸ் கொடுத்து மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காகும் போது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Vaibhav and Karthik are my good friends. Embelite Studios oda first padam India. So we are producing in Hollywood. So first time India Stone Bench மூலமா entry பண்ணியிருக்கோம். அதுதான் எனக்கு கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் இந்த படத்தில். என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிலிம், அது கண்டிப்பாக எல்லாருமே இருக்காங்க, அந்த படம் நல்லா வந்துடும். பட் as a great ஃபேனாக அவரை நான் சந்திச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. திரைப்படங்களில் இது எனக்கு ஒரு டெபு ஆஸ் அ ரைட்டர். இதுக்கு முன்னாடி வந்து வெப் சீரிஸ் எழுதியிருக்கேன். அண்ட் அகெயின் அதுவுமே வந்து டெபு பண்ணது ஸ்டோன் பெஞ்ச் தான். ஸோ ஃபார் த லாஸ்ட் 7 years ஸ்டோன் பெஞ்ச் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு மீண்டும் வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சார் அண்ட் கல்யாண் சுப்ரமணியம் சார். எல்லாம் வந்து நகைச்சுவையோடு தான் அணுகணும், அப்போ தான் வந்து வாழ்க்கையே லைட்டராக இருக்கும். அப்படி அந்த உணர்வை நல்லா கடத்தியிருக்காங்க இந்த படத்தில். எல்லாம் கூட வேலை செஞ்ச என் பையனாக நடித்தவங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்துட்டு அந்த பாண்டு எங்களுக்கு கிடைச்சதுனால தான் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவிடம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கேட்கும்போது இதில் அவ்வளோ பெருசாக இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். அதுக்கு பிறகு தான் இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம், இது ஒரு அட்டல் படமாக இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நன்றி. ஓகே, தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், லொல்லு சபா சாமிநாதன் சார் சொல்லவே வேணாம். நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நடிச்சிட்ருக்காப்புல இல்லைனா அவர் காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லோரும் முடியும் நானும் அவர் ஃபேன் தான். முனிஷ்காந்த் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. அவரெலாம் சொல்ல வேணாம், மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக மகாராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தார், எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் அவரது. நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது, இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுலாம் பெரிய ஆளுங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழி இல்லைன்னு நீங்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான், அவங்க நிறைய படம் பண்ணிட்டுருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம். எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து உங்கள் படங்களில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோ, ரொம்ப நாளாக வெயிட்டிங் உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக. ஈகர்லி வெயிட்டிங் ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்துருன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, டிஓபி எல்லாருக்குமே. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த படம் கண்டிப்பாக
ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நின்று ஐ நெவர் தாட். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒர்க் பண்ணது ஜிகர் தாண்டாவோட ப்ரமோஷன்ஸ்க்காக. நான் என் படமே ப்ரமோட் பண்ணுவேன்னு எப்போவும் யோசிக்கல. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அகேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ, நைட் ஷோ எல்லாம். நன்றி தேங்க்யூ. ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் இதை ப்ரில்லியண்ட்டாக எழுதுகிற விதம் தான் ரொம்ப முக்கியம் அந்த படத்துக்கு. ஏன்னா லைனாக கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடும். அந்த லைனை நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் வேர்ட்ஸில் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ திஸ் டைம் வித் பெருசு நாங்கள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரியோட சக்தி சாரோட கோஆர்டினேட் பண்ணுறது, அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ எம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் பி அ பிக் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேகேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அ வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபில்ம். அண்ட் கிரேட் ஜாப் இளங்கோ அண்ட் ஹோல் டீம், ஹோல் technical team, cast and crew, everyone, and thank you everyone. Thank you press and media. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. I'm sure this film will connect to the audience and we are hoping for a big success. Thank you. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் துஷ்யந்த், நான் அஸ்வினுக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவாக நீங்கள் வரணும். அண்ட் ஹரிப்ரியா டிவியில் பயங்கர பாப்புலராக இருக்காங்க எதிர்நீச்சல்லேருந்து. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. நம்மளாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்ரியலா இன்னைக்கு இல்லை. அண்ட் இன்னொரு லீஜெண்ட் அவரும் கூட இருக்கார். அவர் இன்றைக்கி ஆக்சுவலி லேட்டாக வர்றார், சரண்ராஜ் சார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மாணிக் பாஷா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. வாழ்க. அந்த டீமுக்கு எல்லாரும் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அந்த சாங் பண்ண காரணமே தினேஷ் மாஸ்டர் தான். தினேஷ் ஃபைட் மாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி அவரோட சக்ஸஸும் இந்த படத்தோட சக்ஸஸும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்கன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அண்ட் வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன படம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட்டு ஒரு கான்செப்ட்டுங்க. நீங்கள் தண்ணி கேன் இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், கீழே இந்த தண்ணி கேனை மேலே எடுத்துவாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க என் ஒய்ஃபு, நான் போய் மேலே எடுத்துகிட்டு வரணுமா. அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி கேனை கனெக்ட் ஆகும்போது தண்ணி கேன் போடுறவங்க கனெக்ட், அந்த கான்செப்ட்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. ராதா ரவி சார், they all are there behind the movie. அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய டீமோட இது வளர்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஃபார் த ஈகோ சிஸ்டம், தமிழ் ஈகோ சிஸ்டம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் த இமேஜினேட்டர் டேலண்ட். மூணாவது சாங் பார்க்கும்போது முரளிகிட்ட கேட்டேன், அந்த ஹீரோ பார்த்தா நம்ம தர்ஷன் மாதிரியே இருக்கான்னு. இல்லை, அது தர்ஷன் தான். அவர் எங்கள் கடைசி தம்பி பையன், அவனும் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப வருஷம் ரிலீஸ் ஆகாத படம் ரிலீஸ் ஆனால் கூட பெரிய வெற்றி அடையுது. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இது வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட். அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வல் சார் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன், இவன் என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படிலாம் யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஆல்ரெடி அங்கிள் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர், ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்யூ. குழந்தை சொல்லிச்சு, நீங்கள் ஒரு ராதாரி வீடு நின்று செய்யறதுக்கு பயமா, ஏமா அப்படி சொல்லி ஒதுக்கிடுறீங்க. நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தேனா? தொடக்கூட நான் உன்னை என்ன செஞ்சேன், படமும் பார்த்தேன், நடிப்புக்காக பார்த்துருப்பேன். இப்படிலாம் நீங்கள் சொல்லி இல்லி கடைசியில் இல்லை சார் ராதாரவி போடலாம், இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னால் என் பொழப்பு போயிடும். அதனால் இனிமேல் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்லியாக அவரோட இருப்போம், நல்லா பேசுவார் அப்படின்னு ஏதோ சொல்லுங்கள். சொன்னால் தானே என்னை போடுவாங்க. இல்லை இல்லைன்னா போட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் அன்பண்ண சேர்த்து எல்லாரையும் சொல்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப்.
பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எவர் கேவ் அப் அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லோரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லோரும் சரி, அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th, World Water Day. It's very important to us. Please go and watch the film. Thank you. We had one very good help. நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய்புரத்தில் ஒரு பையன் தான் அஸ்வின்னு சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் வந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. Main characters in our film, and for a debut director Pepin to handle such a lot of a big load wasn't an easy thing, and you have done a great job, Pepin. Thank you. Yeah. And again, thank you so much. உங்க எல்லாருக்கும் நிறைய பாராட்டுக்கள் வந்துட்டு இருக்கு, and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தியேட்டரில் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸோட போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். ப்ரெஸ்ஸுக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இதை வந்து ரீச் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது 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 வந்து ஒரு சாவு வீடு. ஸோ அதில் த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணியிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேறு பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோடு சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின், அண்ட் தேங்க்யூ. எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதிச்ச என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ஃபிலிமில். அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் வச்சே பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லோரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லோரும் அன்புக்கு ரொம்ப நன்றி. பேய் கொட்டு நல்ல வசூலை கொட்டணும். லாவணி மேடம் மேலும் மேலும் சிறந்து விளங்கணும். இந்த படத்தை வெற்றி மூலியமாக அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்த பெண் இயக்குனர் வரிசையில் அவங்களும் வெற்றி பெற பெண் இயக்குனராக இங்கே உருவாகணும். நன்றி, வணக்கம். சித்தர்கள்லாம் எவ்வளோ இது விஷயங்கள் கண்டுபிடிச்சி அவங்க எழுத்து மூலியமாகவும் மறைமுகமாகவும் நிறையா பேருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தமிழில் நம்ம இருக்கிறத நம்ம பெருமைப்படும். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். இந்த படம் பேய் கொட்டு, காஞ்சிபுரம்னா பட்டு, இது பேய் கொட்டு. சாப்பிட தேவை தட்டு, இந்த படம் பேய் கொட்டு. இனிப்புனா லட்டு, இந்த படம் பேய் கொட்டு. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த பேய் கொட்டு படம் பிடிச்சிருச்சு. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேட்டரில் அருமையாக ரிலீஸ் ஆக போது. நீங்கள் எல்லாருமே அருமையாக சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஆல் ப்ரெஸ், மீடியா and all YouTubers, everyone, I would like to thank you from the bottom of my heart, and thank you so much every one of you for coming here and supporting us and extending all the support for all of us towards this பேய் கொட்டு movie. and இங்கே வந்திருக்க எல்லா செலிப்ரிட்டிஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. Thank you so much.